அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் த்வய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலையிலும் அல்லாஹுடைய நினைவில் இருப்பது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? உதுகுருல்லாஹு திக்ரன் கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் அதிகமாக அல்லாஹுடைய திக்ரில் இருக்கணும். அப்ப இது சாத்தியமா? எப்படி திக்ரில் அதிகமா இருக்கிறது? அவுலியாக்களுடைய அந்த திக்ருடைய நிலை எப்படி இருந்து அவர் திக்ரு செய்யக்கூடிய முறைகள் என்ன? அப்ப நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஈடுபட வேண்டாமா? திக்ரு செஞ்சுட்டே இருந்தா போதுமா? இல்ல அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டே இருந்தாலும் இந்த திக்ரு செய்யறதெல்லாம் சாத்தியமா? அது எப்படி செய்யறது? அடுத்து அவுலியாக்களை போல நாமும் ஆகிறதுக்கான திக்ரு முறை, இது எல்லாம் இதுல இன்ஷா அல்லாஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். சரியா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். உதுகுருல்லாஹ் திக்ரன் கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். அப்ப அதிகமாகனா எப்படி? என்ன அளவுகோல்? அதிகமாகன்னு சொல்லிட்டாங்க, அப்படிதானே? அப்ப இது எந்த அளவுகோல்ல அதிகம்னு எடுத்துக்கிறது? அப்படிதானே? நம்ம ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்துல திக்ர் அல்லாஹ் செய்யணுமா செய்யக்கூடாதா? அல்லாஹ் இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு கொடுத்துட்டான், ஹயாத்தோட உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டான், நசீபை கொடுத்துட்டான், உயிரோடு இருக்கிறோம். காலையில தூங்கி ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்து மறுநாள் காலையில் எந்திரிக்கிற வரைக்கும் 24 மணி நேரம் ஒரு நாளுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா? அல்லது பகல் கண் முழிச்சிருந்து நீ இரவு தூங்க செல்லும் வரையில, ஏன்னா தூக்கம் உன் கையை மீறி போயிருது. சரியா? தூக்கத்திலும் திக்ர் செய்யக்கூடிய நிலை இருக்குது, அது பின்னாடி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ கண் விழித்ததிலிருந்து நீ உறங்கச் செல்லக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் உன்னுடைய அந்த ஒரு நாள் கணக்கு வருதா விழிப்பு நிலையில? அப்ப நீ விழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நாள்ல, அந்த ஒரு பகல்ல, பகலோ இரவோ நீ எப்படி முடிச்சிருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன் சிலர் என்ன பண்ணலாம், பகல்ல தூங்கி இரவுல வேலை செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்ப நீ விழிப்போடு இருந்து, அதாவது விழிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல நீ அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கான் நமக்கு. இறைவனை நீ அதிகமாக திக்ர் செய்யணும், இறை நினைவில் இருக்கணும். திக்ர் செய்யணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம், வெறும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இப்படி உச்சாடனங்களை செய்வது மட்டும் திக்ர் அல்ல. அது திக்ரே லிசானி, அதுவும் செய்யணும் தான், ஆனால் திக்ரே லிசானி. அதை தாண்டி ஏற்கனவே நடத்தியிருக்கேன் இல்லையா? 4 வகை திக்ர்கள் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து இன்னும் அந்த திக்ரில் நிலைகள் என்னங்கிறதோ அதில் ஓரளவுக்கு விளக்கமாக சொல்லியிருப்போம். இப்போ இங்கே திக்ரை அதிகமாக செய்யாது. ஒரு நாளில் அதிகமான நேரம் நீ திக்ரில் ஈடுபடணும். அப்போ 12 மணி நேரம் நீ முடிச்சிருக்கிறன்னா, அதிகமாக திக்ரு செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய நினைவில் நீ அதிகமாக இருக்கணும்னா எவ்வளோ நேரம் இருக்கலாம் சொல்லுங்க? எவ்வளோ நேரம் இருக்கலாம்? 12 மணி நேரம் முழிச்சிருக்கப்பா, முழிச்சிட்டு இருக்கிற 12 மணி நேரத்தில் நீ அல்லாஹ் அதிகமாக அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கணும்னா எவ்வளோ நேரம் இருக்கலாம்? எது அதிகம்னு சொல்லுவேன்? 50 6 மணி நேரமா? 6 மணி நேரம் இருந்தாலும் அது அதிகம்னு சொல்ல முடியுமா? சரி, பாதி தானே. அப்ப எது அதிகம்? பாதியை விட அதிகமா இருக்கணும். சரியா? இப்போ 100 கிராம் ஒரு பொருள் இருக்குது, ஒரு கேக் வாங்குற 100 கிராம், அது 2ஆ பகிர்ந்து 2 பேருக்கு தரணும், பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு. இப்போ 50 கிராம பிரிச்சு கொடுத்தனா சமம் தான், யாருக்கு அதிகம் இல்லை, அப்படித்தானே? இதுவே ஒன்று 55 கிராம் இன்னொன்று 45 கிராம் இருந்துச்சுன்னா இந்த குழந்தைங்க என்ன சொல்லும்? அவனுக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்க சொல்லுமா? அப்போ அதிகமாக கொடுத்தா இது குறைவுன்னு அர்த்தமாயிருது. எவ்வளோ அதிகம்? கொஞ்சம் தான். அப்போ பாதியை விட கொஞ்சமாவது என்ன இருக்கணும்? அதிகமாக இருந்தால் நீ அதிகம்னு எடுத்துக்குவே, அப்படித்தானே? அப்போ ஒரு நாளில் நீ விழித்திருக்கக்கூடிய அந்த நேரம் 12 மணி நேரமோ 10 மணி நேரமோ 18 மணி நேரமோ நீ முழிச்சிட்டு இருக்க அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு மக்கள் தூங்குறதே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான். அப்படிங்கிறப்போ 18 மணி நேரம் கிட்டத்தட்ட என்ன பண்ற? முழிச்சிருக்கேங்கிறப்போ நீ குறைந்தது 18 மணி நேரத்தில் பாதி 9 மணி நேரம். 9 மணி நேரம் நீ அல்லாஹ்வுடைய திக்ரில் நினைவில் இருந்தாலுமே பாதி தான், அதிகம் இல்லை, அப்படிதானே?
அப்ப நீ அதிகம்னா 9 மணி நேரமும் 1 நிமிஷமாவது அதிகமா இருக்கணும். சரியா? அப்பதான் என்ன ஆகும், நீ அதிகமாக அந்த நாள்ல நான் அதிக நேரம் நான் அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருந்து நீ அல்லாஹ்ட்ட சொல்ல முடியும். அப்ப அந்த அடிப்படையில உன்னுடைய வாழ்நாள் 70 வருஷம் 80 வருஷம் 60 வருஷம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஹயாத்துல நீ உன்னுடைய வாழ்நாள் அதிகமா திக்ர் செஞ்சிருக்கணும்ல. ஏன்னா ஒரு நாள் அங்க அதிகமா திக்ர் செய்யன்னு சொல்ல, அல்லாஹ்வே அதிகமா திக்ர் செய்யன்னு சொல்லப்பட்டிருக்கு, நினைவு கூறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய வாழ்நாள் 70 ஆண்டு 80 ஆண்டுன்னா நீ அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறி இருக்கணும். அதுல தூக்கத்திலேயே பாதி போயிடுதா, மற்ற வேலைகள்ல பாதி போயிடுதா, அப்ப நீ திக்ர் எவ்வளவு நேரம் தான் செய்யற? ஆக சொற்ப நேரம் தான். அதுவும் சரியான முறையில் திக்ர் இல்லாம இருக்கா. திக்ர் எப்படி செய்யறங்கள வேற டாபிக்ல நான் உங்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறேன், அப்படித்தானே? அப்ப அந்த அடிப்படையில நீ அதிக நேரம் திக்ர் செய்யணும். ஆனா உன்னுடைய வேலைகளுக்கு இடைஞ்சல் ஆகக்கூடாதுல்ல. அதுக்கு நான் எந்த நேரம் உட்காந்து அல்லாஹ்வுடைய நினைவுலயே இருந்துதான் நான் எப்படிங்க வேலை செய்யறது அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. அது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. இப்போ நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க, சரியா? வண்டி 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும், எதுவாக இருந்தால் நீ ஓட்டிட்டு போறேன்னா என்ன ஆவ, உன்னுடைய கவனம் எல்லாம் அதாவது உன்னுடைய வாகனத்தை செலுத்துறதுல இருந்துட்டு இருக்கும். உன்னுடைய வாகனத்தை நீ சரியான முறையில செலுத்திக்கிட்டு தான் இருப்ப. உன் வாகனம் சரியா இயங்கிட்டு இருக்கும். இல்லை நடந்து போனாலும் நீ சரியா நடந்து போயிட்டே தான் இருப்ப. ஆனா உன்னுடைய உள்ளத்துல நீ எங்க நடந்து போறியோ அந்த இடத்த மட்டும்தான் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கியா, அல்லது வாகனத்தை செலுத்திட்டு இருக்கிறியா? இல்லை இல்லை. என்ன வர, நீ எதை வேணாலும் நினைச்சிட்டு இருப்ப. நினைச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ, நீ போக வேண்டிய இடத்துக்கு உன்னுடைய வாகனத்தை இயக்கிட்டு இருப்ப. அந்த வாகனம் சலாமத்தா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அப்படிதானே? அதே போலதான் நீ நடந்து போனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிற, அந்த வேலையில நீ உன்னுடைய அலுவலகத்துல அல்லது நீ தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல உன்னுடைய கடைகள்ல வியாபாரத்துல இருந்துட்டு இருக்கும்போது உன்னுடைய காரியங்களில் நீ ஈடுபட்டு கொண்டே இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தை நீ நினைத்து கொண்டே செய்யும் போது அதனால வேலை அங்க தடைபடுதா? வேலை தடைபடுதா? இல்ல. வேலை பாட்டுக்கு வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இங்க நினைப்பு, குடும்பத்தினரை பத்தி நினைப்பும் உள்ளத்தில் இருக்கும். மனைவியை பத்தி நினைச்சிட்டு இருப்ப, இல்ல உன்னுடைய குழந்தைகளை பற்றி நினைச்சிட்டு இருப்ப, இல்ல திருமணம் ஆகாத மனிதனாக இருந்தா அவனுக்கு காதலர் இருந்தா என்ன பண்ணுவேன், காதலியவோ காதலன்னு நினைச்சிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருப்ப, உன்னுடைய காரியத்தில் ஈடுபட்டு இருப்ப. அவனுடைய உன் உள்ளம் உன் மனதுக்கு உகந்தவரை அல்லது உகந்தவரை நினைத்து கொண்டு அது பாட்டுக்கு நினைச்சிட்டு இருக்கும். நீ உன் வேலையை செஞ்சிட்டு இருப்ப. உன் வேலைனால நீ உன் மனதுக்கு உகந்தவரை பிடித்தமானவரை நினைப்பது தடைபடுதா? சரி, உன் மனசுக்குள்ள உன்னை நினைச்சு உனக்கு உகந்த உனக்கு பிடிச்சமான ஒரு குடும்பத்தினரையோ உன் காதலனையோ காதலியோ நினைச்சிட்டு இருக்கனால அதனால உன்னுடைய வேலை தடைபடுதா? அப்போ மனசு நினைக்கிறனால உன் வேலையும் தடைபடல, வேலையில் ஈடுபடுறதுனால உன் மனசில் நினைக்கிற உன்னுடைய எண்ணமும் தடையாக இல்லை. இது சாத்தியம் தானே? தினசரி எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தானே, நடந்துட்டு இருக்கிறது தானே. அவ்வளவுதான், இதுதான், வேற எதுவும் இல்லை. இது அப்படியே அல்லாஹ்வின் பக்கம் திருப்புற. நீ மனதுக்கு பிரியமான ஒரு நபரை நினைக்கிறாய் அல்லவா, அதை அல்லாஹ்வை நினைக்கக்கூடியதை ஆக்கிடணும். அப்ப அல்லாஹ்வுடைய நினைவுல நீ இருந்துகிட்டு நீ எந்த காரியத்தை வேணாலும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நீ வாகனத்தை இயக்கிட்டு அல்லாஹ்வை நினைச்சிட்டு அல்லாஹ்வுடைய நினைப்புல நீ வாகனத்தை இயக்க முடியும், நடந்து போக முடியும். நீ உன்னுடைய தொழில் வியாபாரங்களை செஞ்சுட்டு இருக்க முடியும். அதே போல பெண்களாக இருந்தா வீடுகள்ல செய்யக்கூடிய சமையல் வேலையா இருக்கட்டும் அல்லது மற்ற எந்த வேலையா இருந்தாலும் சரி, அந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டே என்ன பண்ண முடியும், நீ அல்லாஹ்வை நினைக்க முடியும். இதுதான் அங்க சொல்லப்படுது. சாத்தியமான ஒன்று, சாத்தியமே இல்லாத ஒன்றை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தல. எப்படிப்பா நினைச்சுக்கிட்டே உட்காந்துருந்தா அல்ல ஆண்டவனே நினைச்சிட்டு உட்காந்துருந்தா எப்படி அப்படின்ட்டு. முதல்ல அந்த ஆண்டவன் அப்படின்னு சொன்னா பூமியை ஆட்சி செய்தவன், ஆண்டு முடித்தவன். சரியா? நிறைய சொல்றதுனால மற்ற மக்களோட மாற்று மத சகோதரர்களோட பேசி நம்ம மக்களும் இந்த வார்த்தையை நிறைய பயன்படுத்துறதுனால அவர்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டியதா போகுது. இல்லைன்னா அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு போகலாம். ஆனா எல்லாருக்கும் புரியணும் இல்ல, நம் சகோதரர் அனைவருக்கும் தெரியணும். மாற்று மத சகோதரர்கள் பார்த்தாலும் அவர்களுக்கும் விளங்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்படுது. வெறும் நம்ம மக்களுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, எல்லாமே நம்ம
ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஏன் மனிதர்கள் அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் தானே. அவருடைய கொள்கைகள் தான் சரியாகவோ தவறாகவோ இருக்குது. அவர்கள் பயணப்படக்கூடிய பாதை தான் சரியானதாகவோ தவறானதாகவோ இருக்கிறது. மொத்தத்தில் மனிதர்கள் அனைவரும் ஒரே தாய் தந்தையரின் பிள்ளைகள் தான். அதுல என்ன இல்லை, மாற்று கருத்தே இல்லை. அவர் மாற்று மத சகோதரராகவே இருந்தாலும் அவரும் நாமும் சகோதரர்கள் தான். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள். ஸோ அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் புரியணுங்கிறது வசம் தான் இந்த ஆண்டவன் ஒரு வார்த்தை சில இடையில போடுறது. சரியா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்துகிட்டு நம்மளுடைய காரியங்களை செய்ய பழகணும். அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்துகிட்டே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா செஞ்சு பழகணும்னு சொன்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில அதிக நேரம் என்ன ஆகும், அல்லாஹ்வுடைய நினைவுல, இறைவனுடைய நினைவுல இருந்ததாக கணக்குல வந்துருமா? இப்ப இதுதான் வலிமார்கள் செஞ்சாங்க. வலிமார்கள் 24/7 அல்லாஹ்வுடைய நினைவுல தான் இருந்தாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லியா, தூக்கத்தில் கூட அல்லாஹ்வுடைய நினைவுல இருக்க முடியும். அது ஒன்றை மீறி நடக்கக்கூடிய செயல். அதுக்கு நிறைய பழக்கணும். அதுக்கு அந்த 4 வகை திக்ர்ல சொல்லியிருப்பேன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு இறை நேசர் மிக பெரும் ஞானி, கல்வி கடல் என்று அனைத்து மக்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட மாமேதை. அப்பேற்பட்ட அந்த மாமேதை, அந்த இறைநேச செல்வருடைய வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவங்கள், சுவாரஸ்யமான 2 சம்பவங்கள், மெய்ஞான பாதையில நடக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது உந்து சக்தியாக இந்த விஷயம் இருக்கும். மெய்ஞானம்னு என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கும், இன்னும் இறை நினைவுல இருக்கிறது எப்படி சாத்தியம் இல்லைன்னு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கும் இது என்ன இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கக்கூடியதா இருக்கும். சரி, ஹைர். அந்த அடிப்படையில் அந்த இறைநேசர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது மனைவி மக்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறார். அந்த இறைநேசருடைய மனைவி ஒரு நாள் தன்னுடைய கணவருடைய ஆசான், பெருந்தகை, அந்த உஸ்தாத், அவங்களுடைய அந்த ஷேக் அவங்களுக்கு என்ன பண்றாங்க, உணவு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கணவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய உஸ்தாதுக்கு நான் உணவு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த அன்னைக்கு கொடுத்துர்லாங்களா? சரிம்மா, தாராளமாக, உனக்கு கஷ்டம் இல்லைன்னு தாராளமாக செஞ்சு கொண்டே கொடு. அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நாளில் உணவு தடபுடலாக அவங்க செய்கிறாங்க. ஏன்னா தன் கணவருடைய ஆசான் பெருந்தகை அல்லவா, அதுக்காக அவங்க எல்லா வகையான உணவுகளையும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா அறுசுவை உணவுகள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு, இது நடந்தது 950 ஆண்டுகளுக்கு முந்தைய சம்பவம். 900, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் கம்மி. அப்போ அவங்க அந்த உணவு எல்லாம் சமைச்சு எடுத்துக்கிட்டு, ஏன் இதுக்காக சொன்னா, அத்தனை எடுத்துட்டு எப்படி போனாங்கன்னு தெரியுமில்ல, தலையில கூடைக்குள்ள எல்லாமே வகையா வச்சு அடக்கிட்டு தலையில சுமந்துட்டு தான் போறாங்க. அப்ப கணவர் என்ன பண்ற, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு மிகப்பெரிய இறைநேசர், மிகப்பெரிய கல்விமான், கல்வி கடல், நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதியவர். அப்பேற்பட்ட அந்த இறைநேசர் எழுத்து பணி அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அதனால அவர் கூட போல, தன்னை சந்திக்க போறது தன்னுடைய ஆசானம் தான். அதனால அனுமதி கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, கணவர் மனைவியை அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த மனைவி போறாங்க, பாதை தெரியும் அவங்களுக்கு எங்க இருக்காங்கன்ட்டு. போனா எப்பயுமே ஒரு குறுக்க ஒரு ஆறு ஓடும், சரியா, ஒரு ஓடை, அது காட்டாறு. தண்ணி என்ன பண்ணும், கம்மியாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு, கெண்டைக்கால் அளவுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த பக்கம் போயிடலாம். சில நேரங்களில் காட்டாறு வந்துடும், அதிகமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிடும், அந்த பக்கம் போக முடியாது. இவங்க சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு போகிற நேரத்தை பார்த்தீங்கன்னா காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. இவங்களால பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு. எல்லாம் சமைச்சாச்சு, என்ன ஆகும், உணவு வேற ஏதோ ஒன்றா மறுநாள் கொண்டே கொடுக்கலாம், இல்லை கொஞ்ச நாள் கழித்து கொண்டே கொடுக்கலாம். சமைச்ச உணவு அப்படி செய்ய முடியுமா, கெட்டு போயிடும் இல்லையா? திரும்பி கவலையோட வேதனையோட தன் கணவர் இடத்துல தன் மனக்குறையை சொல்லி அங்கிருந்து நடந்த நிகழ்வை சொல்றாங்க. இப்படி காட்டாற்று வெள்ளம் போயிட்டு இருக்குங்க, எப்படிங்க கொண்டு போய் கொடுக்கறது? சரி சரி, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ போய் என்ன பண்ணு, அந்த காற்றாற்று வெள்ளத்திடம் சொல், திருமணமே செய்து கொள்ளாதவரும் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடாதவரும், சரியா, திருமணம் செய்து கொள்ளாதவரும் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடாதவரும்
குழந்தைகளையே பெறாதவரும் வழிவிட சொன்னார்னு இந்த ஆத்துக்கிட்ட போய் சொல்லுமாங்க. இது யோசிச்சு பார்த்தோம்னா முட்டாள்தனமா தெரியும். ஆனா அவர் மிகப்பெரிய இறைநேசன் சொல்றாங்க, மிகப்பெரிய கல்வி கடல். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏன்? அந்த மதம் அவங்களுடைய மனைவி, நான் தான் அவங்க மனைவியை நிக்கா முடிச்சிருக்கீங்க, என்னோட இல்லற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க, அதுக்கு சாட்சியத்தை நமக்கு பிள்ளைகள் பிறந்திருக்காங்க, பிள்ளைகளும் இருக்குது, இது மூணுமே இல்லைங்கிறீங்களே, வழிவிட வேற சொல்றீங்களே, இது அறிவுக்கே பொருந்தலையே, நீ போய் சொல்லுமா போமா அப்படின்ட்டு அவர் அவருடைய எழுத்து பணியில் இருக்காரு. இந்த அம்மாவும் என்னமோ சரி கனவு சொல்றாங்களேன்ட்டு என்ன பண்றாங்க, வராங்க அதே மாதிரி சொல்றாங்க. திருமணமே செய்யாதவரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாதவரும் பிள்ளைகளை பெறாதவரும் வழிவிட சொன்னாரோனையும் கொஞ்ச நேரத்தில் இந்த காட்டாற்று வெள்ளம் அப்படியே தனியுது, வேகம் குறையுது, அப்படியே என்ன அது பழையபடி கெண்டக்கால அளவு தண்ணியா மாறிடுச்சு கொஞ்ச நேரத்தில். இவங்க அக்கறை கடந்து போயிட்டாங்க. போய் அதுக்குள்ள காட்டுக்குள்ள போனா அங்க ஒரு மரத்தடியில் ஒரு ரொம்ப வயோதிகமான பழுத்த பழம் போல் இருக்கக்கூடிய ஒரு முதிர்ந்த வயோதிகர் என்ன பண்றாரு, அந்த மரத்தில் உட்காந்து அல்லாஹுடைய நினைவில் இருந்துட்டு இருக்காரு, திக்ரில் இருந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த பெண்மணி யாரு, அந்த இறைநேசருடைய மனைவி, அங்க போய் நின்று தன்னுடைய கணவருடைய ஆசான் பெருந்தகை கிட்ட முன்னாடி நின்று இருக்காங்க. அவங்களுக்கு நின்று சலாம் சொல்றாங்க. சலாம் சொன்னே அவங்க கண்ணை மூடி திக்ரில் இருந்தவங்க கண்ணை திறந்து பார்த்து, ஆமா என்ன விஷயம்னு, உங்களுக்காக நான் உணவு சமைச்சு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஷயத்துல கணவன் நடந்தெல்லாம் கொண்டு எடுத்து தர மாட்டாங்க, பரிமாறுறாங்க. பரிமாறினோடனே அந்த மனிதர் சாப்பாட்டையே பார்க்காத ஒரு திங்கிற மாதிரி அவருடைய வயசுக்கும் அவருடைய உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு என்ன பண்றாரு, அத்தனையும் ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு அத்தனை உணவுகளையும் முழுமையா சாப்பிட்டு முடிச்சிட்டார். கொண்டு போன இந்த அம்மாவுக்கு ஒரு வயசு சோறு கூட மிச்சம் வைக்கல, சாப்பிட்றியாமான்னு கூட கேட்கல, அத்தனை முழுசா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கொண்டு போனது ஒரு ஆளுக்கான ஒரு ஆளுக்கு தான், ஆனா கொண்டு போன அளவு 4-5 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு அந்த பறக்கத்தை தான் கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா எல்லா வகையிலும் கொண்டு போயிருந்தாங்க. அத்தனை வகையும் மிச்சமே வைக்காம முழுமையா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி, தன்னுடைய கணவருடைய உஸ்தாத் என்ன சாப்பிட்டாங்கன்னு அல்ஹம்துலில்லாஹ்னு இந்த மனைவியும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு கிளம்பி வராங்க. மறுபடியும் காட்டாற்று வெள்ளம். இது என்னடா மறுபடியும் வந்துச்சு, சரி பரவாயில்ல, ஏற்கனவே வரும்போது இப்படிதான் இருந்துச்சு, முன்ன சொன்ன மாதிரி சொன்னோம் அப்படின்ட்டு திருமணமே செய்யாதவரும் இல்லற வாழ்வில் ஈடுபடாதவரும் குழந்தையே பெறாதவரும் வழிவிட சொன்னாருன்னு இப்ப வழி விடலை சொல்லிட்டு அந்த மாதிரி நிக்குது ரொம்ப நேரம் ஆகுது, குறையவே இல்லை. மறுபடியும் சொல்லுது, ஒருவேளை தப்பா சொல்லிட்டோமான்னு, மறுபடியும் குறையல. ஓ வசமா வந்து வாடிக்கிட்ட மாதிரி திரும்பி வராங்க. ஏமா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. வரும்போது உங்க மாணவர் அப்படி சொன்னாரு, என் வீட்டுக்காரரு சொன்ன வழி விடுச்சு, இப்போ போனா சொல்ல விட மாட்டேங்குது, அப்பா பொய் தானே, அதெல்லாம் பொய் சொன்னங்காட்டி இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டானே பாருங்க, காட்டுக்குள்ள உங்களோட சிக்க வச்சுட்டான், இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கவலையா சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ போய் சொல்லு, பெண்ணையே பார்க்காதவரும் உணவையே உண்ணாதவரும் வழிபட சொன்னான்னு சொல்லமாங்குது. இது அதுக்கு மேல இந்த அம்மாவுக்கு இதா இருக்கு. அவரு என் வீட்டுக்காரர் அங்க அப்படி போய் சொல்றாரு, அப்போ அவருடைய உஸ்தாது அதுக்கு மேல போய் சொல்றாரு. நான் பொண்ணு தானே, என்ன பார்த்துட்டு தான் இருக்காரு, நான் சமைச்சு கொண்டாந்து அத்தனையும் தின்னார்ல, தின்னுட்டு என்ன சொல்றாரு, பெண்ணையே பார்க்காதவும் உணவையே உண்ணாத வடிகட்டு சொல்ற, இது என்னடா அதை விட வடிகட்டின பொய்யா இருக்குன்னு அந்த அம்மா மறுபடியும் குழப்பத்தோடையே வராங்க, சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் தண்ணி வடியுது, காற்றாற்று வெள்ளம் வேகம் குறைஞ்சோனே மறுபடியும் அந்த பக்கம் போயிட்டாங்க. போயிட்டு தன் கணவர்கிட்ட சொல்றாங்க, போகும்போது நடந்த நிலைமை இப்படி, நீங்க சொன்னீங்க அதுவும் வடிகட்டின பொய், அந்த பக்கம் உங்க உஸ்தாது திரும்பி வரும்போது நீங்க சொன்னா வழி விடல ஆறு, உங்க உஸ்தாதிட்ட போய் சொன்னா அவரு அதை ஒன்று இப்படி சொன்னாரு, பெண்ணையை பார்க்காதவரும் உணவே உண்ணாதவருன்ட்டு, இதுவும் அதை விட வடிகட்டின பொய். இப்படி ஆசானும் மாணவனும் மாறி மாறி வடிகட்டின பொய்யா பேசுறீங்க. ஆனா அதுக்கு அந்த ஆறு அப்படியே கட்டுப்படுதே, அல்லாஹ் அந்த ஆற்றை என்ன பண்றான், உங்களுடைய வார்த்தைக்கு வசப்படுத்தி தரானே, எப்படி அல்லாஹ் உங்களுடைய இந்த பொய்யான வார்த்தை கூட வசப்படுத்தி தரான், கட்டுப்படுத்தி தரான். அல்லாஹ் உங்களுக்கு 2 பேத்துக்கு எப்படி நீங்க பொய் பேசி இப்படி ஒரு உதவி செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட கேட்குறாங்க. கணவர் நேரம் வரும்போது உனக்கு புரியுன்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்க. நாட்கள் சிலது கடக்குது. அப்போ மறுபடியும் இந்த இறைநேசருடைய சொந்தக்காரங்க கல்யாணம் ஒன்று, அதுக்கு அவங்களுக்கு வந்து அழைப்பு வருது. அழைப்பு வந்த உடனேயுமே சரின்னு சொல்லிட்டு இவங்க வரேன்ட்டாங்க. ஆனால் கிளம்ப வேண்டிய அந்த நாளில் அவருக்கு மீண்டும் அதே போல் வேலை, தன் மனைவியை மட்டும் நீங்கள் போயிட்டு வாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரின்னு கிளம்புறாங்க. கிளம்பும்போது அன்பளிப்பு பார்சல் கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை போய் என்ன பண்ணு, மணப்பெண்ணுக்கு இது நீ என்ன இந்த அன்பளிப்பை கொடுத்துட்டு என்னுடைய துவாவும், ஏன்னா மணப்பெண் வீட்டார் அவங்க, பெண் வீட்டு சொந்தம், அந்த அடிப்படையில் என்ன பண்ணாங்க, பெண்ணுக்கு என்னுடைய துவா சலாம் சொல்லு, நீயும் துவா செய், நான் வர முடியாதுக்கு காரணத்தை சொல்லிடு, இந்த அன்பளிப்பை கொடுத்துரு, துவா செஞ்சுட்டு வாழ்த்திட்டு அங்கே நீ விருந்தும் சாப்பிட்டு வரணும். ஏன் விருந்து கொடுத்தா மறுக்கக்கூடாது இல்லையா, அந்த வகையில் நம்ம என்ன பண்ணணும், சுண்ணத்தில்
அந்த அடிப்படையில் நம்ம விருந்து கொடுத்தா என்ன பண்ணுங்க, அதையும் நீங்க சாப்பிட்டுட்டு வாங்கன்னு மனைவிக்கு அறிவுரை சொல்றாரு. சொல்லிட்டு போகும்போது ஒன்னே ஒன்று செய்யணும், விளக்கு ஒன்று கொண்டு போங்க. விளக்கு இப்போ இருக்க கரண்ட் விளக்கு இல்லை, ஏன்னா இப்போ முதல்ல 950 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ விளக்கு ஒன்று கொண்டு போங்கிறாங்க. அப்போ அந்த விளக்கு எப்படி இருக்கும், எண்ணெய் ஊற்றி திரி வச்சு விளக்குற விளக்கு தானே. அப்போ அது போன்ற ஒரு விளக்கு எடுத்துட்டு போக சொல்றாங்க. விளக்கு காத்துக்கு என்ன ஆகும், அணையுமா? சொல்றாங்க இந்த விளக்கு கொண்டு போங்க, வீட்டில இருந்து கொளுத்தி அந்த விளக்கு கொண்டு போனா திரும்பி வீடு வர வரைக்கும் அணையாம பார்த்துக்கணும். அணைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டாங்க. சரி, கணவன் சொன்னதை அப்படியே ஏற்று நடக்கூடிய அந்த மாதரசி என்ன பண்றாங்க, அதே மாதிரி விளக்கு எடுத்துட்டு போறாங்க. திருமணத்துக்கு போறாங்க, திருமண விழாவில் கலந்துக்கிட்டாங்க. கணவர் சொன்னபடி அத்தனையும் செஞ்சாங்க. அன்பளிப்பு கொடுத்தாங்க, அந்த மணப்பெண்ணுக்கு துவா செஞ்சாங்க, விருந்தில் கலந்துக்கிட்டாங்க, வந்தவங்க சொந்த பந்தங்கள்ல பேசினாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் முடிச்சாங்க, திரும்பி வந்துட்டாங்க. விளக்கு அணையாம பத்திரமா கொண்டாந்துட்டாங்க. கொண்டாந்து கணவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. கணவர் கேட்டாங்க, சரி துவா எல்லாம் சொன்னியா, பெண்ணுக்கு துவா செஞ்சியா? செஞ்சேன். வாழ்த்து சொன்னியா? வாழ்த்து சொன்னேன். அன்பளிப்பு கொடுத்தியா? கொடுத்தேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட அப்படின்னாங்க. தெரியலன்னாங்க. என்னம்மா சாப்பிட்டேன்னு மனைவி கேட்கும்போது மனைவி என்ன சொல்றாங்க, தெரியலைங்க. இல்லை, என்னென்ன வகையான உணவுகள் எல்லாம் இருந்துச்சு தெரியல. யார் யாரெல்லாம் உறவினர்கள் வந்திருந்தாங்க தெரியல. அவங்க அணிந்திருந்த ஆடை அணிகளுடைய நிறங்கள் இதெல்லாம் என்ன தெரியல. மணப்பெண்ணுடைய ஆடையின் நிறம் என்னன்னு கேட்குறாங்க, தெரியல அப்படிங்க. இல்லை, நீ உண்மையிலே அந்த திருமணத்துக்கு போனையா இல்லையாமா? நிச்சயமாக போனேன், எல்லாத்தையும் பார்த்து பேசினேன், விருந்து சாப்பிட்டேன். அப்ப எது கேட்டாலும் தெரியலங்கிறிய. இதெல்லாம் செஞ்ச உண்மைதான், நீங்க இந்த விளக்கு அணையாம இருக்குன்னு சொல்லிட்டீங்களா? என் கவனம் எல்லாம் இந்த விளக்குலயே இருந்தது, இந்த விளக்கினுடைய ஜுவாலையிலேயே இருந்தது. இது அணையாமல் பார்த்து கொள்ளணுங்கிற இந்த கவனம் எல்லாம் இது இருந்ததுனால இது அனைத்தும் செய்தேன். என் கவனம் விளக்கு இருந்தனால் அதை நான் கவனிக்கவில்லை, என்னுடைய உள்ளத்திற்குள் சென்று பதியவில்லைன்னு சொன்னாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நடந்து போறது, இல்லை வாகனத்துல போறது, நாம் ஏதோ ஒரு நினப்புல போனாலும் கரெக்டாக செய்ய முடியுது இல்லை. சில சமயம் எதிர் நடந்து போயிட்டு இருப்போம், ஏதோ ஒரு சிந்தனையில ஏற்ற மாதிரி நமக்கு உறவுக்காரங்களா இருக்கா, நண்பர்களாக இருக்கா, யாராவது இருக்கலாம், ரொம்ப நெருக்கமான நண்பராக கூட இருப்பாங்க, நமக்கு விஷ் கூட பண்ணுவாங்க, கவனிச்சிருக்க மாட்டோம், நம்ம பாட்டு தாண்டி போயிடுவோம். என்னப்பா நீ கூப்பிட்ட கவனிக்காம போயிட்டேன், இல்லைங்க கவனிக்கல, பார்க்கலன்னு சொல்லல, நாம என்னன்னு சொல்லுவோம், கவனிக்கல, பார்த்தோம் ஆனால் கவனிக்கவில்லை. பார்க்கறது வேற, கவனிக்கிறது வேற. அப்ப நீ பார்த்துட்டு தான் இருக்கிற, ஆனா உனக்கு அது மேல கவனம் இல்லாதனால உன்னுடைய அறிவு அதை என்ன பண்ணல, கேப்சர் பண்ணல, அவங்கள நீ கவனிக்கல. அப்ப அது போல எப்படி நீ இறை நினைவில் இருந்தால் எந்த ஒரு நினைவில் இருந்தும் உன்னால் மற்ற காரியங்கள் ஈடுபட முடியுமோ, அதே போல இறை நினைவில் இருந்து கொண்டு நீ உன்னுடைய காரியங்களை செய்ய முடியும் தானே? முடியுமா முடியாதா? அப்போ இந்த சம்பவம் சொன்னோம் இல்லையா, ஒரு இறைநேசருடைய சம்பவம், அது இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அப்போ ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஆயுள் காலத்துல அதிகமான நேரம் இறை நினைவுல இருக்கிறது இது போல செய்யும் போது 100% சாத்தியம். நீ என்ன காரியம் வேணாலும் செய். பெண்களா இருக்கீங்களா, வீடு கூட்டுறீங்க, துணி துவைக்கிறீங்க, இல்லை சமைக்கிறீங்க, வெங்காயம் உரிக்கீங்க, நீங்க எந்த காரியத்தை வேணாலும் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய நினைப்போட செஞ்சுக்கிட்டே இருங்க. வீட்டுக்காரர் நினைச்சிட்டு செய்ய முடியும் தானே, இல்லை உங்க பெற்றவங்களை நினைச்சிட்டு செய்ய முடியும் தானே, தாய் வீட்டை நினைச்சிட்டு செய்ய முடியும் தானே. அதே போல கணவன்மார்கள் நீங்க வேலைகளில் இருக்கும்போது உங்களுடைய மனைவி மக்களை நினைச்சுக்கிட்டு, உங்களுடைய பெற்றோர் நினைச்சு, உடன் பிறந்தார் நினைச்சிட்டு, நண்பர்கள் நினைச்சிட்டு உங்களுடைய காரியங்கள் ஈடுபட முடியும் தானே, வேலை விஷயங்கள்ல, வியாபாரங்கள்ல. அது போல அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்துகிட்டு இது போன்ற உங்களுடைய காரியங்களை செய்யும்போது நீங்கள் உங்களுடைய வியாபாரத்திலோ தொழிலிலோ வீட்டு காரியங்களிலோ ஈடுபட்டிருந்தாலும் உண்மையில் நீங்கள் இறை வணக்கமான இறை தியானத்தில் இறை நினைவில் இருந்ததாகத்தான் அல்லாஹ்விடத்திலே கணக்கில் வைக்கப்படும். இதுதான் வலிமார்கள் செஞ்ச முறை. அப்ப இந்த அடிப்படையில ஒரு மனிதன் என்ன பண்ணலாம், தாராளமாக ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபட்டு கொண்டே தன்னுடைய நினைவை, உள்ளத்தை அல்லாஹ்விடத்திலே செலுத்தி அந்த அல்லாஹ்வுடைய எண்ணத்திலே அவனால் இருந்து கொண்டே தன்னுடைய காரியங்களை தாராளமாக செய்ய முடியுமா முடியாதா? முடியும் தானே. அப்ப இந்த அடிப்படையில் செய்யணும். இதுக்கு எப்படிங்க அல்லாஹ் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது எந்த அப்படின்ட்டு அதுல நினைக்கிறது நிறைய வகை இருக்குது. அதுல அவுலியாக்கள் ஆகணும், யாரெல்லாம் அவுலியாவாகணும், அல்லாஹ்வுடைய அவுலியாவாகணும், இறை நேசராகணும்னு நினைக்கிறாங்களோ
அவர்களுக்கு தரீக்கத்துடைய பாதையிலே ஷரியத்தை தாண்டி தரீக்கத்திலே பயணிக்கக்கூடிய அந்த சாலிக் அந்த மாணவனுக்கு அந்த வலிய முர்ஷிதா சொல்லித்தரக்கூடிய திக்ரிலே ஒன்று ஃபாஸ் அண்ட் ஃபாஸ், அதாவது மூச்சு, உன்னுடைய மூச்சு வெளியே உள்ளே வந்து போயிட்டே இருக்கா, பிரீத் இன் பிரீத் அவுட் ஆயிட்டே இருக்கா இல்லையா, பிரீத் இன் பிரீத் அவுட், உள்ள வாங்குற சுவாசத்தை வெளியே விடுற. அப்ப இந்த சுவாசம் மனிதன் அதிகமாக கவனிக்க தவறிய விஷயங்கள் மிக முக்கியமான ஒன்று. இந்த சுவாசத்துல நீ கவனம் வைக்கணும். இந்த சுவாசம் வெட்டியா வந்துட்டு போயிட்டு இருக்குது, அது அதையோட பெருங்குற்றம். இந்த சுவாசத்துல கவனத்தையும் செலுத்தி அந்த சுவாசத்தோடு சேர்த்து ஒரு திக்ரு முறை, திக்ரு செய்யக்கூடிய அந்த முறைக்கு தான் ஃபாஸ் அண்ட் ஃபாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த அரபு வார்த்தைகளை விட்டுருங்க, நம்ம அந்த திக்ருடைய நிலையை மட்டும் எடுப்போம். உள்ள பிரீத் வாங்குற இல்லையா, மூச்சு உள் வாங்குற இல்ல, செய்யும் போது மூச்சை உள்ள இழுக்கும் போது அல்லாஹ் ஹூ, நீ உள் வாங்கும் போது அல்லாஹ்னு மூச்சில் அல்லாஹ், வெளியே விடும்போது ஹூ. வாயை திறந்து சொல்ல தேவையில்லை, சொல்லவும் கூடாது, நீ உள்ளத்துல நினைக்கணும். மூச்சை உள்ள இழுக்கும் போது அல்லாஹ்ங்கிற அந்த நினைவு உள்ளத்துல தான் ஏற்படும், உள்ளத்தால் நீ நினைக்கணும். அப்ப உள்ள இழுக்கும்போது அல்லாஹ் ஹூ, அல்லாஹ் ஹூ. இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தெரியும், மறந்துடும், விட்டு போயிடும், கொஞ்சம் முன்பின் மாறும். இது கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு சில நாள், அதிகபட்சம் ஒரு 40 நாள் தொடர்ச்சியா நீ பயிற்சி பண்ணீங்கன்னா இது உனக்கு சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடும். எப்படி உன்னுடைய எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல், எந்த ஒரு எஃபர்ட்ஸும் நீ போடாம உன்னுடைய இதயம் இயங்குதோ, உன்னுடைய சுவாசம் போயிட்டு வருதோ, அதே போல இந்த அல்லாஹ் ஹூ, அல்லாஹ் ஹூ, அல்லாஹ் ஹூ அப்படிங்கிற இந்த திக்ர் என்ன ஆயிரும், உனக்கு உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக தானா மாறிடும். அப்போ நீ முழிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் என்னதான் இருக்கும், நீ எந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாலும் ஏன் உள்ளத்துல தானே போயிட்டு வந்துட்டு இருக்குது. அப்ப 24 மணி நேரத்தை நீ 18 மணி நேரம் முடிச்சிருந்தாலும் 18 மணி நேரமும் என்னவா தான் இருக்கும், நீ திக்ருல தான் இருப்ப. அதனால உன்னுடைய எந்த வாழ்க்கையில உன்னுடைய காரியங்கள் எதுவுமே பாதிக்கப்படாது. சரி, 18 மணி நேரத்துக்கு தூங்குவே இல்லையா, அந்த தூக்கத்திலேயே தானா ரன்னிங் ஆயிட்டு இருக்கும். உன்னை அறியாமல் அல்லாஹ் ஹூ, அல்லாஹ் ஹூ அப்படின்ட்டு பிரீத் இன் பிரீத் அவுட்ல திக்ரு நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த திக்ரு தொடர்ச்சியாக வாழ்நாள் எல்லாம் ஒரு மாணவன், மாரிஃபத்துடைய பாதையில பயணிக்கக்கூடிய மாணவன் செய்ய வேண்டிய ஆரம்ப நிலை முதல் கல்வி திக்ரு வகையில். புரியுதா? மாரிஃபத்துடைய பாதையில பயணிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் படிநிலை இந்த திக்ரு தான். இது நம்ம வழக்கமா செஞ்சுட்டு வந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் என்ன ஆயிடும், நமக்கு பழகி போன ஒன்னாயிரும். நாமளும் இன்ஷா அல்லாஹ் அந்த அல்லாஹுடைய நேசரான அவுலியாக்களுடைய பட்டியலிலே வரிசையிலே ஆகுவதற்கு அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு தௌஃபீக் செய்வோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹோட நினைவோடு கூடிய, அதாவது அல்லாஹோட நினைவோடு செய்யக்கூடியவராக ஆகுவதற்கு நாம் 100% முயற்சியும் செய்யணும். இது பயிற்சியும் செய்ய வேண்டிய ஒன்று. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும், நம்முடைய மனைவி மக்களையும், நம்முடைய சந்ததிகளையும், நம்முடைய குடும்பத்தினரையும், என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய சொந்த அவுலியாக்களாக பொருந்திக் கொண்டு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.